வணக்கம். நான் வந்து வினோத்குமார் சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா, இப்போ நான் கடந்த 2024 ஆகஸ்ட்டில் ஒருத்தர்கிட்ட வந்து நாய்க்குட்டி வாங்குறதுக்காண்டி ஜிபே மூலிமா பணம் அனுப்பியிருந்தேன். 3500 பணம் அனுப்பியிருந்தேன். அந்த பணம் அனுப்புனதுக்கு அவர் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டியும் அனுப்பலை, பணமும் அனுப்பலை. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ராஜதுரை, அவங்க அப்பா பேர் சிவகிரி. ஆனால் என்கிட்ட கொடுத்துருந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா அவர் கோயம்புத்தூர்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அட்ரஸ் கண்டுபிடிக்கல, அவங்க வந்து சிவகிரி. இப்போ நான் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவருக்கு பணம் அனுப்பியிருக்கேன். ஆகஸ்ட் 3 அவருக்கு பணம் அனுப்பியிருக்கேன். அதுக்கான ஆதாரம் இது. நான் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சைபர் கிரைம், விருதுநகர் மாவட்டத்தில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆதாரம் இது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான சிஎஸ்ஆர் காப்பி அவங்க கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட்டில் 2024 ஆகஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அமௌண்ட் வந்து 3500 அமௌண்ட்டு தான். இருந்தாலும் நான் 2 தடவை இப்போ கேஸுக்கு அலைஞ்சிருக்கேன். இதை அலைஞ்சாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரின்ஸுங்கிறவர் 2 நம்பரை லாக் பண்ணியிருக்காரு. 2வது அவர் அக்கௌண்ட்டையுமே பிளாக் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே. இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அவங்க அப்பாவோட நம்பரை கண்டுபிடிச்சி சைபர் கிரைம் போலீஸ்காரங்க தான் அவங்க அப்பாட்ட பேசி, அதுக்கப்புறம் பிரின்ஸ் அவர் எனக்கு பேசி, இப்போ எனக்கு மறுபடியும் அமௌண்ட் அனுப்பி, அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு மன்னிப்பு கேட்ட ஒரே காரணத்துக்காண்டி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி கேஸை வித்ட்ராவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன, எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் காசாக இருந்தால் 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 10 பேர் இருக்கலாம். அந்த 10 பேரோட காசை அவர் ஏமாற்றிருந்தாருன்னா என்ன செய்கிறது? நம்ம 500 1000 போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு அது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்கள் காசை வந்து நீங்கள் ஏமாந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதாவது உங்கள் பணம் கிடைக்கலனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும்ல, அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பணமும் ரெக்கவர் ஆகிடுச்சு. அவரும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்ட ஒரே காரணம், அது என்ன காரணம்னா, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கான் இன்றைக்கி. அது கூட உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் அவரை மன்னிச்சு விட்டு இன்றைக்கி பணத்தை மட்டும் ரெக்கவர் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என்னோடய நோக்கம் என்னென்னா, பணம் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, என்னை அவர் கொஞ்சம் தரக்குறைவாக பேசினதுக்காண்டி அவருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நான் கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணேன். வந்து இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா, ஆன்லைனில் நீங்கள் 19:30 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு திரும்ப அவங்களே கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. நேரில் நீங்கள் ஆஃபீஸில் போய் உங்கள் ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து எதுவும் தகவல் வரலைன்னா 1 மாதம் கழித்து மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னங்கிறத உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் யாருமே வந்து ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ ஆன்லைனில் பணம் அனுப்புகிறீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லை லைசன்ஸு, இந்த 3ஐயுமே வாங்கி 3ஓட அட்ரஸ்ஸு எல்லாமே கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு பணம் அனுப்புங்க. ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. அதனால் யாரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.